சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கம்மா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 கம்மா எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதோட ஜிசிடி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கணும். இந்த மூணையும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிப்போம். இந்த ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள், இது எக்ஸ் பவர் 4 இருக்கா, இதை நான் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போது இந்த ஒன்று ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதை இங்கே அப்ளை பண்ணலாமா? ஸோ இங்கே அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகிடும். ஓகேவா? திரும்பவும் இந்த டேர்முக்கு இந்த அப்ளை பண்ணும்போது இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஆகிடும். ஓகேவா? இது ஃபேக்டரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. செகண்டில் பாருங்கள், இங்கேயும் இங்கே ரெண்டுலேயும் நம்மளால் எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுக்க முடியும். எடுத்துடலாமா? அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக எடுத்துகிட்டா அப்போ 1 வரும். இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, அப்போ அதையே எடுத்துடலாம். எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து தேர்ட் டேர்ம் போகலாம். இதில் என்ன வெளியே எடுக்க முடியும், இங்கே ஹையஸ்ட் பவர் எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ அதே எடுத்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட் டேர்மில் 4 போச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாக எடுத்துட்டோம்னால 1 ஆகிடும். இந்த செகண்ட் டேர்ம் வந்து நான் மைனஸை வெளியே எடுத்துறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஆகிடும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ரெண்டுலேயும் எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருக்குது. அப்போ அதே எடுத்துடலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துட்டிங்கன்னா இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஆகிடும். ஓகேவா? ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் டேர்மே தான். ஓகேவா? ஃபஸ்ட் டேர்மை நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, அப்போ இது ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ மூணையும் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ காமன் டிவைசர் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஜிசிடி தான் கண்டுபிடிக்கணும். ஜிசிடி எப்படி கண்டுபிடிப்போம், எல்லாத்துலேயும் இருக்கணும். ஓகேவா? எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது முதல்ல பார்க்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பாருங்கள், எல்லாத்துலேயுமே இருக்குது. இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இது வந்து இதில் 2 தான் இருக்கா, அப்போ அதை விட்டுறலாம், அது வராது. எக்ஸ் மைனஸ் 1 3லேயுமே இருக்குது, அது எழுதிக்கலாம். அதோட மினிமம் பவர் தான் போடணும். ஸ்கொயர் இருந்தாலும் மினிமம் பவர் தான் நம்ம போடுவோம். ஏன்னா இது கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர்ன்றதுனால. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?